இட்ஸ் சாட்டர்டே மார்னிங். ஒரு 1 வீக்காக வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வீடியோஸ் எதுவுமே போஸ்ட் பண்ண கிடையாது. ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா +1 போர்ஷன்ஸ் வந்து முடிச்சதுனால +1 போர்டு எக்ஸாமோட ப்ரிப்ரேஷன்ஸாக தான் இருந்துச்சு. ஸோ யூனிட் வைஸ் எக்ஸாம், அதுக்கப்புறம் ப்ரீ மாடல் அப்படி போயிருச்சு. இந்த ப்ரீ மாடலுக்கும் யூனிட் வைஸ் எக்ஸாமுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லீவெல்லாம் எதுவுமே இல்லை. கண்டினியூஸாக ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமாக தான் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போது நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா மாடல் எக்ஸாம்ஸு அப்படி வந்து போயிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நானும் தங்கச்சியும் பாலக்காடு வரைக்கும் போக வேண்டிய ஒரு சின்ன வேலை வந்து இருந்துச்சு. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டு நானும் அவ்வளோ மெதுவாக தான் கிளம்பியிருந்தோம். பெருசாலாம் எதுவும் இல்லை, கொஞ்சம் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் வாங்கினோம். அப்புறம் அம்மா சொன்ன 2-3 ஐட்டம் வந்து வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு ஒரு 2 மணிக்கு மேலே ஆயிடுச்சா பாலக்காட்டுக்குள்ளேயே. ஸோ ரொம்ப பசி, அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜூஸ் கடைக்கு போயிட்டு அங்கே ஃபேமஸ் வந்து இந்த கிரேப் ஜூஸாக இருந்துச்சு. கூட வந்து நான் லைமுமே வாங்கியிருந்தேன். எனக்கு கிரேப் வந்து பெருசாக பிடிக்கல, லைமே நல்லா தான் இருந்துச்சு. குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்புறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸுமே ஏறியாச்சு. பஸ்ஸுக்குள்ளே உட்காந்துக்கும்போது டைம் செக் பண்ணும்போது 3 மணி ஆயிருந்துச்சு. வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே படுத்தாச்சு. இன்றைக்கி வந்துட்டு டின்னர் வந்துட்டு அம்மா கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணி கொடுத்தாங்க. குட்டி குட்டி தோசை ஊற்றி கேரட்டு, அதுக்கப்புறம் பீட்ரூட்டு, வெங்காயமெல்லாம் போட்டுட்டு. ஸோ இன்றைக்கான டே வந்து இப்படி தான் போச்சு. நம்ம நாளைக்கு ஒரு மினி விலாகில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் பாய்.